அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதஹல மாஅ ஸிஜ்ன் ஃபதயானி கால அஹதுஹுமா இன்னி அரானி அஸிரு ஹம்ர வகால அல் ஆஹர் இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஅஸி ஹுப்ஸா தவக்குலு தய்ரு மின்ஹு நப்பினா பிதஅவீலிஹி இன்னா நராக மினல் முஹ்ஸினீன். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். யூசுப் நபியோடு அந்த சிறைச்சாலைக்கு 2 இளைஞர்களும் வந்தார்கள். அவர்கள் ஒருவர் கூறினார், நிச்சயமாக நான் திராட்சையை நான் பிழியக்கூடியவனாக கனவு காண்கிறேன் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் என்னுடைய தலைக்கு மேலே ரொட்டியை சுமந்து செல்கிறேன், அந்த ரொட்டியிலிருந்து பறவைகள் கொத்தி சாப்பிடுகின்றன. நப்பினா பித்தஅவீல், இதற்கான விளக்கத்தை எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று இருவரும் கேட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களை நல்லவர்களே காண்கிறோம் என்றும் சொன்னார்கள். காலலா ஏத்திக்குமா தாமும் துருசக்கானி இல்லா நப்பத்துக்குமா பித்தஅவீலி கபலா ஏத்தியக்குமா. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இதற்கான பலனை உங்களுக்கு தெரிவித்து விடுவேன், சொல்லிவிடுவேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த உணவு வர வேண்டுமோ அந்த உணவு வருவதற்கு முன்னாலேயே நான் சொல்லிவிடுவேன். தாலிக்குமா மிம்மா அல்லமானி ரப்பி, என் ரப்பு எனக்கு கற்பித்து தந்த ஞானத்தில் உள்ளதாக இருக்கிறது. இன்னி தரக்து மில்லத்த கோமில் லா யுமினூன பில்லா வஹும் பில்லாஹிரத்துஹும் காஃபிருன். யார் அல்லாஹ்வை விசுவாசிக்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த கூட்டத்தினுடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன். அவர்கள் மறுமையை மறுப்பவர்களாக இருக்கிறார்கள். வத்தபாத்து மில்லத்த ஆபாய் இப்ராஹிம் வ இசாக் வ யாக்கூப் மா கானனா நுஷ்ரிக பில்லா மின் ஷை தாலிக மின் ஃபதுலில்லாஹி அலைனா வாலன் நாஸ் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன். என்னுடைய மூதாதையர் இப்ராஹிம், இசாக், யாக்கூப் அலைஹிமுஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். அல்லாஹ்வை கொண்டு எந்த ஒன்றையும் ஷிர்க் செய்வது நமக்கு தகுதியானதல்ல. இது எங்கள் மீதும் ஏனைய மக்கள் மீதும் அல்லாஹ் அளித்த ஒரு பேரருளாக இருக்கிறது. என்றாலும் அநேக மக்கள் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். யா சாஹிபை சிஜின், சிறைவாசிகளை, அர்பாப் முத்தஃபர்ரிகுன ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல்வேறுபட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்களே, அவர்கள் சிறந்தவர்களா, இல்லை இந்த உலகத்தை அடக்கி ஆள்கின்ற அந்த ஒருவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? யோசியுங்கள். மா தாபுதூன மின்தூனி இல்லா அஸ்மான் சம்மைத்துமுஹா அன்தும் வாபாவுக்குமா அன்சர் அல்லாஹு பிஹா மின் சுல்தான். நீங்கள் சில தெய்வங்களை வணங்குகிறீர்களே, நீங்களாக சில பெயர்களை சூட்டி கொண்டீர்கள், நீங்களும் உங்களுடைய மூதாதையரும். ஆனால் அந்த தெய்வங்களை வணங்கும்படி அல்லாஹ் எந்த ஒரு அத்தாட்சியும் இறக்கவில்லை. இனில் ஹுக்குமை இல்லா, அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அமர அல்லாஹ் தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் பணித்திருக்கிறான். தாலிக்க தீனுல் கையும், அதுதான் நிலையான மார்க்கம். வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், அநேக மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில உபதேசங்களை அந்த சிறை வாசியில் இருவருக்கு எடுத்துரைக்கிறார்கள். சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயத்தின் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனங்களை வரையிலான அந்த வசனங்களுடைய பொருளைத்தான் நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருந்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயமான முறையில் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நேற்றிருந்து நாம் கேட்டு வருகிறோம். அவர்கள் சிறைக்குள் நுழையும் போது 2 இளைஞர்களும் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். எந்த ஒரு மன்னருக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்களோ அந்த மன்னரை விஷம் கொடுத்து கொல்ல சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். எனவே அவ்விருவரும் அங்கே வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெருந்தன்மை பார்க்கிறார்கள், தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார்கள், நீதி நேர்மையை பார்க்கிறார்கள், இறையச்சத்தை பார்க்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கவரப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது என்பதை ஒரு சிறந்த ஞானமாக கருதப்பட்டது. அன்றைய காட்டம் பாபிலோனியர் வாழ்ந்த காலகட்டம். நெக்ஸ்ட்டு புராதன எகிப்தியர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம். எனவே அந்த காலகட்டத்திலே கனவுகள் கண்டால் அந்த கனவுகளுக்கு யார் நல்ல விளக்கம், உரிய விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் போற்றப்பட்டார்கள், புகழப்பட்டார்கள், சிறப்பிக்கப்பட்டார்கள். அந்த அடிப்படையில்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் காண்கின்ற கனவுகளுக்கு உரிய விளக்கம் தெரியும் என்கிற நம்பிக்கையில் கேட்டார்கள். ஒருவர் கேட்கிறார், அந்த இருவரில் ஒருவர் கேட்கிறார், நான் கனவிலே திராட்சை பழத்தை ரசம் பிழிவதாக பல ரசம் பிழிவதாக கனவு காண்கிறேன், அதற்கென்ன விளக்கம்? மற்றொருவர் கேட்கிறார், கனவிலே என்னுடைய தலையிலே ரொட்டியை ஹுபுஸை நான் சுமந்து செல்கிறேன், என்னுடைய தலைக்கு மேலே அந்த ஹுபுஸை பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடுகின்றன. இந்த இருவருமே அருமை சகோதரர்களே மன்னருக்கு பணியாட்களாக இருந்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள். இந்த கனவை சொல்லி, இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லி தாருங்கள், நீங்கள் நல்லவர்கள் உள்ளவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் கிடையாது. கால அட்டவணைப்படி இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு கொண்டு வரப்படுமோ அந்த சாப்பாட்டு என்ன சாப்பாடு வரப்போகிறது, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய சுவை என்ன என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். இது மறைவான விஷயங்கள், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான், கற்பித்து கொடுத்திருக்கிறான், எங்களால் அதை சொல்ல முடியும். இதை நான் பெருமைக்காக நான் சொல்லவில்லை, இது இல்முல் கைபிலே சேர்ந்தது, மறைவான விஷயங்கள். அந்த மறைவான விஷயங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் சொல்ல முடியாது, மாறாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நேர கால அட்டவணைப்படி இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறைக்கூடத்தில் என்ன உணவு வழங்கப்படுமோ அந்த உணவு வழங்கப்படுவதற்கு முன்னாலே நான் உங்களுக்கு இந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்வதோடு அந்த உறவினுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த இந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதோடு ஒரு அழகிய உபதேசத்தையும் செய்கிறார்கள். அந்த கனவுகளுக்கான விளக்கத்தை சொல்வதற்கு முன்னாலே தௌஹீதின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழைக்கிறார்கள், ரிசாலத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அவர்கள் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள். இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், இவர்களை ஒரு தீன்தாரிகளாக, ஈமான்தாரிகளாக, இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்மை நெருங்கி வந்திருக்கிறார்கள், கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். இப்போது நாம் சில விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொன்னோம் என்றால் அவருடைய இதயங்களை ஆழமாக பதிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் வெளியே பார்த்தால் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிந்தாலும் கூட அவருடைய இதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக சொல்கிறார்கள். யார் அல்லாஹ்வை விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன், அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் மறுமையை மறுப்பவர்களாக இருக்கிறார்கள். நான் யாரை பின்பற்றுகிறேன் என்றால் என்னுடைய மூதாதையர்கள் நபி இப்ராஹிம், இசாக், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். அவருடைய மார்க்கம் என்னவென்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த சிறுக்கும் வைக்கக்கூடாது. இவ்வாறு ஒரு கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு பேரருள். இதை மக்கள் மறந்து போய்விட்டார், நன்றிகள் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணுகிறார்கள். என்ன கொஸ்டின் பண்ணுகிறார்கள்? யா சாஹிபை சிஜன், இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு வாலிபர்களே, அருபாபும் முத்தஃபர்ரிகுன ஹைரும், பல்வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்களா, இல்லை இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அடக்கி ஆள்கின்ற அல்லாஹ் சிறந்தவனா, நாங்கள் வணங்குகின்ற இறைவன் சிறந்தவனா? சற்று யோசியுங்கள். நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் பெயர் சூட்டி கொண்டீர்கள். அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று அதை நாம் நம்முடைய உரையிலே சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு பெயரை சுட்டி இன்றைய காலகட்டத்திலையும் நாம் பார்க்கிறோம். அன்றைய காலகட்டத்திலையும் அப்படித்தான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இது நீங்களாக சூட்டி கொண்ட பெயர். உண்மையிலே அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த அல்லாஹ் உங்களை எப்படி ஏவிருக்கிறான் என்றால் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஏவிருக்கிறான். அதான் ஒரு சரியான மார்க்கம். இதை நீங்கள் விளங்காமல் இருக்கிறீர்களே என்று பஞ்ச் பண்ண மாதிரி ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் கனவுக்கு பலன் சொல்ல முன் வரவில்லை. முதலிலே மார்க்கத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், ஈமான் பக்கம் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்க வேண்டும், ஒரு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும், ஒரு ஆதரவை உண்டாக்க வேண்டும், அவர்களுக்கு அழகிய உபதேசம் செய்ய வேண்டும். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம் முஸ்லிம்களில் சிறை கூடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். முன்னோர்களிலே பலர், நம்முடைய முஸ்லிம்கள் பலர் சிறைக்கு சென்றவர்கள் அங்கே அழகான இஸ்லாமிய மார்க்க நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய நேரங்காலத்தை பயன்படுத்தி. அவர்களுடைய அந்த இனிய அழகிய உபதேசம் மூலமாக சிறைக்கூடத்தில் யார் அடைக்கப்பட்டிருப்பார்கள்? குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருப்பார்கள், மூமின்கள் அல்லாதவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இதற்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே இவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், அந்த ஏகத்துவ கொள்கையை அவருடைய இதயத்திலே பதிய செய்வதன் மூலமாக. இவ்வாறு இது நமக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது. எந்தெந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, யாரிடத்தில் ஈமான் இறையச்சம் இல்லாமல் இருக்கிறதோ, அவர்களிடத்தில் நம்மால் இயன்ற, அவர்கள் கேட்கின்ற மனப்பான்மையோடு இருக்கிற போது, மனநிலையிலே இருக்கிற போது நம்மால் இயன்ற சில உபதேசங்களை செய்ய வேண்டும் என்பது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய. அவர்கள் 2 கனவுகள் கண்டார்கள், கனவுகளுக்கு பலன் கேட்டார்கள். அடுத்த நிமிஷம் அந்த பலனை சொல்லி இருக்கலாம், ஆனால் இப்போதான் பலனையே சொல்ல போகிறார்கள். அதாவது 40வது வசனத்திற்கு பின்னால் தான் பலன். என்ன பலன்? நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது அல்லவா? ஒருவர் கேட்கிறார், நான் திராட்சையை பலரசம் பிடிவதாக கனவு காண்கிறேன், என்ன விளக்கம் என்று கேட்கிறார். இன்னொருவர் கேட்கிறார், நான் என்னுடைய தலையிலே ரொட்டியை சுமந்து செல்கிறேன், அந்த ரொட்டியை பறவைகள் கொத்தி தின்கின்றன, அதற்கு என்ன பலன்? இந்த 2 பலன்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இனிமேல் தான் பதில் சொல்ல போகிறார்கள். பதில் சொல்வதற்கு முன்னாலே இந்த அழகிய உபதேசத்தை வெளியிடுகிறார்கள் என்று பார்க்கிற போது, அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, நாம் என்றைக்கும் அல்லாஹ் மீது முழு விசுவாசம் கொண்டவர்களாக, அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன், அவனையே வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற அந்த உபதேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் கிடைக்கிற இந்த உபதேசங்கள் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அந்த கனவுகளுக்கான விளக்கம் என்ன என்பதை அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்களே, அதை நாளை நாம் கேட்பதற்கு அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.